அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், ஹூ ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் த நெக்ஸ்ட் ரெவென்யூ செக்ரட்டரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ரெவென்யூ செக்ரட்டரியா யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் ஸ்ரீவாஸ்தவா அவர் தான் வந்து நெக்ஸ்ட் ரெவென்யூ செக்ரட்டரியா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இந்த which Indian astronaut will go to International Space Station in Axiom 4 mission அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சியம் 4 அப்படிங்கிறது ஒரு பிரைவேட் மிஷன். அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பிரைவேட் ஸ்பேஸ் கம்பெனி தான் வந்து ஆக்சியம். அவங்க வந்து ஆஸ்ட்ரோநாட்ஸை வந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அனுப்ப போறாங்க. ஸோ இதுல யாரு போக போறாங்க அப்படிங்கிறது, யார் எந்த இந்தியன் ஆஸ்ட்ரோநாட் போக போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ போன வருஷம் பிப்ரவரி மந்த் பாத்தீங்கன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் பிரசாந்த் பாலகிருஷ்ணன், அஜித் கிருஷ்ணன், அங்கத் பிரதாப், சுபான்சு சுக்லா அப்படிங்கிற 4 ஆஸ்ட்ரோநாட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இவங்க எல்லாம் யார் இந்த 4 பேரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ககன்யானுக்கு கீழே ஸ்பேஸ்க்கு போகக்கூடிய 4 விண்வெளி வீரர்கள் தான் இவங்க. இதுல ஒருத்தரை அமெரிக்காவுக்கு அனுப்பி இந்த ஆக்சியம் 4 மிஷனுக்காக நம்ம ட்ரைனிங் எடுக்க அனுப்பியிருப்போம். ஸோ அவரு தான் அடுத்த மாசம் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஆக்சியம் 4 மிஷனுக்கு கீழே போக போறாரு. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுபான்ஷு சுக்லா. சரிங்களா? சுபான்ஷு சுக்லா தான் வந்து போக போறாரு. இதுக்கு முன்னாடி இந்தியாவோட சேர்ந்த ஒருத்தர் ஸ்பேஸ்க்கு போனது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகேஷ் சர்மா. ஏப்ரல் 13, 1984ல சோயூஸ் T11 அப்படிங்கிற ரஷ்யன் ஸ்பேஸ் கிராஃப்ட் மூலியமா விண்வெளிக்கு வந்து போயிருப்பாரு. அதுக்கப்புறமா போன வருஷம் கோபி தோட்டக்குரா அப்படிங்கிறவரு ப்ளூ ஆரிஜின், அமேசானோட ப்ளூ ஆரிஜின் கம்பெனி மூலியமா ஸ்பேஸ் டூரிசம் போயிட்டு வந்திருப்பாரு. சரிங்களா? சோ இவங்க 2 பேரும் இந்தியாவை சேர்ந்தவங்க. அடுத்தது சுபான்ஷு சுக்லா போக போறாரு. நம்மளோட கல்பனா சாவ்லா, சுனிதா வில்லியம்ஸ் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்திய வம்சாவளி, இந்தியன் டயாஸ்போரா. அவங்க இந்தியன் சிட்டிசனா இல்ல, அவங்க வந்து விண்வெளிக்கு போறப்ப. சரியா? அடுத்தது, தி சீஃப் மினிஸ்டர் அண்ட் த ஸ்பை புக் வாஸ் ரிட்டன் பை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சீஃப் மினிஸ்டர் அண்ட் ஸ்பை அப்படிங்கிற இந்த புக்கை எழுதினது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஎஸ் தூலாத். ஓகேவா? ஏஎஸ் தூலாத் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, டாக்டர் மங்கிலால் ஜட் ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் விச் இன்ஸ்டிடியூஷன் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஐகார், ஓகேங்களா, இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச், இதோட டைரக்டர் ஜெனரலா தான் மங்கிலால் ஜட் அப்படிங்கிறவரை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ ஐகார் அப்படிங்கிற இன்ஸ்டிடியூஷன் ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னா டெல்லியில 1929ல வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சரியா? லாஸ்டா, பை விச் இயர் டஸ் இந்தியா எய்ம் டு அச்சீவ் எ டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் டார்கெட் ஆஃப் 3 lakh crore அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளோட டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் டார்கெட் 3 lakh crore எப்போ அச்சீவ் பண்ண போறோம் அப்படின்னா 2029ல அச்சீவ் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகம்.